ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஆட்டு நுரையீரல் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். ஆட்டு நுரையீரல், ஒரு தக்காளியை நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 பல் பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நான் நுரையீரல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நுரையீரல் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுங்க வேகிறப்ப. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டுங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆச்சு. நான் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நுரையீரல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் போல் வேக விடலாம். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம வறுவல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஆட்டு நுரையீரல் வறுவல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.